நடிகர் அஜித் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. இனிமேல் பொது இடங்கள்ல காலேஜ் நிகழ்ச்சிகள்னு எந்த இடத்துலயும் கடவுளே அஜித்ங்கிறத சொல்லாதீங்க, அது எனக்கு சங்கடமா இருக்கு, இதையெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு உங்க வேலை குடும்பத்தை கவனிங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த அறிக்கை வந்த பிறகு எல்லாரும் அஜித்துக்கு ஆதரவு கொடுத்தும் சிலர் விமர்சிச்சியும் கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுல ரொம்ப அதிகமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் மட்டும் சரியா சொல்றீங்க, ஆனா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண பல வருஷம் எடுத்துப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அஜித்துக்கு கடைசியா 2023ல துணிவு படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2024 முடிய போகுது, ஆனா எந்த படமும் வரல. இவரோட விடாமுயற்சி படம் அறிவிக்கப்பட்டு 2 வருஷம் ஆகியும் இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த நிலையில தான் விடாமுயற்சி படம் ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல துணிவுக்கும் விடாமுயற்சிக்கு இடையில நடந்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம். துணிவு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அஜித்தும் விக்னேஷ் சிவனும் சேர்ந்து அடுத்த படம் பண்ண போறதா அறிவிப்பு வெளியானுச்சு. அதுக்கு பிறகு துணிவு ரிலீஸ் ஆச்சு. ஆனா அஜித்தோட படம் பத்தி எந்த அப்டேட்டும் வரல. 400 தான் படத்துல வர்ற பார்த்திபன் மாதிரி காமெடி தாதா கேரக்டர் இருந்தா சொல்லுங்கன்னு அஜித் விக்கி கிட்ட சொல்ல, அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்லி இருக்காரு. ஆனா தயாரிப்பு நிறுவனத்துக்கு அந்த கதை பிடிக்கலையா. அஜித் படத்துல ஆக்ஷன் இவ்வளவு கம்மியா இருந்தா எப்படின்னு அவங்க சொன்னதா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல விக்னேஷ் சிவன் சொல்லியிருந்தாரு. ஆனா அதுவே தயாரிப்பு தரப்புல விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட கனெக்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதனால அவரு ரொம்ப பிஸியா இருந்ததால அஜித் படத்துக்கு அவரு முக்கியம் தரல, அதான் அவர் தூக்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நயன்தாராவும் தன்னோட ஹஸ்பண்டுக்காக அஜித் கிட்டையும் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டையும் பேசி ப்ராஜெக்ட் ஓகே பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா தயாரிப்பு தரப்பு அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. இங்கேயே செம்ம டிலே ஆகிடுச்சு. அப்புறம் தான் மகிழ் திருமேனி உள்ள வந்து விடாமுயற்சி பத்தின அறிவிப்பு வந்துச்சு. அத லைகா நிறுவனம் தயாரிக்கும் ரெடி ஆனாங்க. கதை ஷூட்டிங் எல்லாமே சொன்ன மாதிரியே குறிச்ச தேதியில நடந்து முடிஞ்சிருக்கு. படமும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த சமயத்துல தான் லைகா நிறுவனத்துக்கு செம பண பிரச்சனை உருவாகி இருக்கு. காரணம் அவங்களோட தொடர் பிளாப் படங்கள். சந்திரமுகி 2, இந்தியன் 2, நாய் சேகர், லால் சலாம்னு எல்லா படமே கல்லா கட்டாம போகவே தயாரிப்பு தரப்புல விடாமுயற்சி படத்துக்கு தேவையான ஃபண்ட் தர முடியாம போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் நின்னு போச்சாம். இந்த சமயத்துல தான் அஜித் தன்னோட பைக் ரைட முடிச்சிருக்காரு. படம் ரொம்ப தள்ளி போகவே பண பிரச்சனையை மொத்தமா தானே தன் தோல்ல போட்டுக்கிட்டு இப்போ ரிலீஸுக்கு ரெடி பண்றாராம் அஜித். இதுவே வேற ஹீரோவா இருந்தா நீங்க பணம் ரெடியானது சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அஜித் படம் ரிலீஸ் ஆகணும்னு தன்னோட சொந்த செலவுல இப்ப மத்த வேலைகளை தீவிரமா செஞ்சுட்டு இருக்காரா. குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கான். ஆனா விடாமுயற்சி தான் முதல்ல ரிலீஸ் ஆகணும், இல்லைன்னா மகிழ் திருமேனிக்கும் லைகாவுக்கும் பின்னாடி பிரச்சனை வரும். அதனால எப்படியாவது பொங்கலுக்கு விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா. இது முடிஞ்சதும் மே 1ஆம் தேதி குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. அந்த படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் திரிஷா இல்லனா நயன்தாரா ட்ரிபிள் ஏ படத்துக்கு பிறகு அவரும் சின்ன சின்ன ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படித்தான் நேர்கொண்ட பார்வையில் நடிக்கும் போது அஜித்தோட அறிமுகம் கிடைச்சி அவர் இதை கேட்டதும் நம்ம கண்டிப்பா சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லவே அது இப்போ குட் பேட் அக்லியா ரெடி ஆகியிருக்கா. அதனால பொங்கலுக்கு விடாமுயற்சியை கண்டிப்பா பார்க்கலாம் போல. நன்றி.